ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் போன முறை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு எவ்வளோ என்னன்னு நீங்கள் ஸ்கொரிஸ்லாம் கேட்டிங்கன்னா நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இன்னும் 1 by 1 வீடியோஸ்லாம் எடுத்து போடும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சு சரி ஓகே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே இருக்குது. வளையல், சின்ன பசங்களுக்கான பிரேஸ்லெட் எல்லாமே இருக்குது. அப்புறம் கை செயின் எல்லாமே இருக்குது. கை செயின்லாம் கோல்டு மாதிரியே இருக்கும். எல்லாமே இமிடேஷன் ஜுவல்லரி தான். ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் கோல்டோட வேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கோல்டு லுக்லேயே இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் டாலர்ஸ் எல்லாமே பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாமே நம்ம வந்து கோல்டில் வந்து வாங்கும்போது நிறையா வரும். ஸோ இது வந்து கோல்டு மாதிரியே இருக்கும். அக்யூரேட்டாக கோல்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் தைரியமாக வாங்கலாம். எல்லாமே இது வந்து ஃபார்மிங் செயின் தான், எதுவுமே கவரிங் ஐட்டம் கிடையாது. இது வந்து எல்லாமே ஃபார்மிங் ஐட்டம் தான். ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் அம்மாவே எடுத்துட்டாங்க ஒன்று. ஸோ அவங்க அட்டிகைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நிறைய பேர் வந்த உடனே நான் கலெக்ஷன்ஸ் வந்து ரஃப்பாக தான் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருந்தேன் ஒரு சில பேருக்கு. அவங்க எல்லாமே உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு இதோட அமௌண்ட் என்ன எல்லா கொரிஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். சீக்கிரமாக அவங்களுக்குமே நான் கொரியர் பண்ணணும். ஸோ நீங்களும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எவ்வளோ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மேற்கொண்டு 1 by 1 நான் ஷார்ட்ஸாக ஸ்ரீ ட்வின் கிராஃப்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதில் ரேட்டோ போடுறேன், முடிஞ்ச ரேட் போடுறேன். இல்லைனா நான் வீடியோஸாக மட்டுமே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மக்களே. அவ்வளோதான். தேங்க்யூ.